வணக்கம். ஒருத்தர் ஒரு திருமண விழாவுக்கு போறது இதுல என்னங்க இருக்கு? ஒரு சாதாரண விஷயம் தானே. ஆனா சில சமயம் ஒரு சின்ன பொது நிகழ்ச்சி கூட ஒரு பெரிய அரசியல் புயல கிளப்பிடும். தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் கனவுல இருக்கிற ஒருத்தரை சுத்தி அவருடைய குணம், தலைமை பண்பு பத்தின ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சது? வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு விலாவாரியா பார்க்கலாம். இது யதார்த்தமா நடந்த ஒரு சந்திப்பா, இல்ல திட்டமிட்டு அரங்கேத்தின ஒரு அரசியல் நாடகமா? பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல விவாதங்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கு. வாங்க இதுக்குள்ள ஆழமா போய் உண்மைய கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். சரி, முதல்ல ஒரு திருமணம், ஒரு அறிக்கை, எல்லாமே ஆரம்பிச்சது அந்த ஒரே இடத்துல தான். ஒரே ஒரு கேமரா கிளிக், ஒரு பொது தோற்றம். ஆனா அது ஒரு அரசியல் புயலோட ஆரம்பம். இப்போ சமீபத்துல ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர திருமணம் நடந்தது. தமிழ்நாட்டோட முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. அதனால இயல்பாவே மீடியாவோட மொத்த கவனமும் அந்த நிகழ்ச்சி மேலதான் இருந்துச்சு. ஆனா இந்த காட்சி தான் சோஷியல் மீடியாவில புயல கிளப்புச்சு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல, அதுவும் ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ்ல வந்தது. இதை யாரும் ஒரு தற்செயலான நிகழ்வா பார்க்கல. இது ஒரு செய்தி, ஒரு சிக்னல் அப்படின்னு தான் பலரும் பார்த்தாங்க. ஆனா விமர்சகர்கள் இத முற்றிலும் வேறொரு கோணத்துல பார்த்தாங்க. அவங்க பார்வையில இது சும்மா யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மூவ். அதாவது தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்த முடிவுகளை பப்ளிக் முன்னாடி நியாயப்படுத்தவும், இதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒண்ணுன்னு காட்டவும் செய்யப்பட்ட ஒரு நகர்வுன்னு வர்ணிச்சாங்க. அடுத்ததா, காணப்படாத பின்னணி. சரி, இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஏன் இவ்ளோ பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு? திரைக்கு பின்னாடி நடந்த பல பேருக்கு தெரியாத சில விஷயங்களை பார்த்தாதான் இந்த சர்ச்சையோட முழு ஆழமும் நமக்கு புரியும். முதல்ல இது வெறும் வதந்தியா சோஷியல் மீடியாவுல பரவிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 27 வருஷம் திருமண வாழ்க்கையை முறிச்சுக்கிறதுக்காக மனைவி கோர்ட்டுக்கு போயிட்டதாகவும், அதுலயும் குறிப்பா மனரீதியாவும் உடல் ரீதியாவும் துன்புறுத்தல் நடந்ததா அந்த மனுல சொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை தான் அந்த கல்யாண வீட்டு காட்சியோட மொத்த அர்த்தத்தையுமே மாத்திடுச்சு. இந்த மொத்த பிரச்சனைக்கும் இதயம் இதுதாங்க. ஒரு பெண் தன் கணவரோட செயல்களால நான் மனவேதனைப்படுறேன்னு சொல்லும்போது அத கொஞ்சம் கூட மதிக்காம பொது வெளியில இப்படி நடந்துக்கிறது எந்த விதத்துல சரின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. அடுத்த பகுதி, குணநலன் சோதனை. இது ஒரு தனி நபரோட பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு பெரிய கேள்விய நமக்கு முன்னாடி வைக்குது. ஒரு தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவரோட பொது வாழ்க்கையையும் நம்மால தனித்தனியா பார்க்க முடியுமா? இது ஏதோ தத்துவம் பேசுற கேள்வி கிடையாது. இது ஒரு நடைமுறை சிக்கல். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தர் எடுக்கிற முடிவுகளுக்கும், கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய பாதிக்க போற முடிவுகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, இருக்காதா? இங்கேதான் ரெண்டு வெவ்வேறு கருத்துக்கள் நேருக்கு நேரா மோதுது. ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அவரோட பர்சனல் லைஃப் நமக்கு எதுக்கு, அவரோட கொள்கைகளை பாப்போம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பு, பர்சனல் லைஃப்ல நேர்மை இல்லாத ஒருத்தர் எப்படி பொது வாழ்க்கையில நேர்மையா இருப்பாரு, குணம்தான் ஒருத்தருக்கு அடிப்படைன்னு வாதிடுறாங்க. குணநலன் தான் முக்கியம்னு சொல்றவங்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான வாதம் இது. அதாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தர் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா பொது வாழ்க்கையில அவர் எப்படி நம்புறது? இதுதான் அவங்களோட அடிப்படை கேள்வி. அதனால விமர்சகர்களோட முடிவு ரொம்ப தெளிவா இருக்கு. தனிப்பட்ட நேர்மைதான் ஒரு தலைவரோட ஆளுமைங்கிற கெட்டிடத்தோட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுச்சுன்னா மொத்த கெட்டிடமும் இடிஞ்சு விழுந்துடும்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. 4வது பகுதி, அரசியலும் தனிப்பட்ட வாழ்க்கையும். ஒரு பக்கம் அந்த தனிப்பட்ட சர்ச்சை எரிஞ்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்ட நபரோட அரசியல் நகர்வுகள் இந்த விவாதத்தை இன்னும் சிக்கலாக்குது. அந்த இரட்டை நிலைப்பாட்டை தான் இப்ப பார்க்க போறோம். இங்கதான் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் தன்னோட 27 வருஷமா வாழ்ந்த ஒரு பெண்ணை அவமதிச்சதா குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான பெண்கள் முன்னாடி நின்னு பெண்களை போற்றி புகழற விழா. இந்த ரெண்டு முகங்களையும் தான் விமர்சகர்கள் கேள்வி கேக்குறாங்க. இந்த வார்த்தைகள் தான் பெரிய புயல கிளப்புச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷ உறவு முறியும் போது எனக்கு அவ்வளவா வருத்தம் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா, அந்த உறவுக்கு அவர் கொடுத்த மதிப்பு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க. இந்த இரட்டை நிலைப்பாடுதான் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. பொது வெளியில பேசுற வார்த்தைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில நடப்பதா சொல்லப்படுற செயல்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய முரண்பாடு அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வந்தது. சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு தலைவரின் தார்மீக வழிகாட்டி. கடைசியா இந்த விஷயத்துல விமர்சகர்கள் வைக்கிற தார்மீக வாதங்கள் என்ன, அவங்களோட தீர்க்கமான முடிவுகள் என்னன்னு பாப்போம். நம்ம தமிழ் மரபுப்படி இல்லறம்னா சும்மா ஒன்னா வாழ்றது மட்டும் கிடையாது. அது
அறம் அப்படிங்கிற அடிப்படையில அமையணும். அறம் இல்லாத இல்லறம் வெறும் அதாவது ஒண்ணுமே இல்லாத வெறுமையா மாறிடும். இதுதான் அவங்களோட வாதம். சுருக்கமா சொல்லணும்னா விமர்சகர்களோட வாதம் ரொம்ப நேரடியானது. 5 பேர் கொண்ட குடும்பத்தையே சரியா அறத்தோட பாத்துக்க முடியலன்னா எப்படி கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தை நேர்மையா நிர்வாகம் பண்ண முடியும்? அவங்க பார்வையில பர்சனல் லைஃப்ல இருக்கிற ஒழுக்கம் தான் பப்ளிக் லைஃப்ல இருக்கிற நேர்மைக்கு ஆணிவேர். சிம்பிள். இந்த சர்ச்சை ஒரு தனிப்பட்ட நபரை பத்தினது மட்டும் இல்ல. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு கேள்வி. ஒரு தலைவரை நாம தேர்ந்தெடுக்க போறோம்னா எதை முக்கியமா பார்க்கணும்? அவரோட கொள்கைகளையா இல்ல குணத்தையா? தனிப்பட்ட வாழ்க்கை எங்க முடியுது, பொது பொறுப்பு எங்க தொடங்குது? இந்த கோட்டையை நீங்க எங்க வரைவீங்க? யோசிச்சு பாருங்க.